ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி 3 நல்ல பெரிய பழமாக. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டுருக்கேன். நறுக்கி முடிச்சுட்டு, சில பேருக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஆனியன் சாப்பர் இருக்குது, அதில் இது பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கண்ணீர் வரும். இது வெங்காயம் பண்ணுறது பெரிய வேலை. அதனால் அதுனா 4 கட் பண்ணி போட்டுட்டு சருன்னு 2 இழுத்து விட்டுறலாம், வேலை முடிஞ்சிடும், ஈஸியாக போயிடும். இது மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சூப்பராகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயை நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட வேணாம். சில பேர் ரொம்ப காரமாக இருக்குன்னா மிளகாயை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு ஈஸியாக ஒரு மிளகாய் 4 கட் பண்ணி போட்டால் போதும். நீளமாக கீறி போட்டு விட்டுறலாம். இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. அடுத்து தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது ஏன்னா பச்சை மிளகாய் அதோடு சேர்ந்து வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது தனியாக ஒரு மாதிரி காரமாக இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயத்தோடு சேர்ந்து வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் அப்படி சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கின உடனே அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் ஒரு மாதிரி சுருண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். சில பேர் தக்காளியை கட் பண்ணி போடுவாங்க. அது ஒரு மாதிரி எண்ணெயில் சுருண்டு தோல் மாதிரி கிடக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி அரைச்சி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். எதையுமே தூக்கி போட வேணாம், எடுத்தோமா அப்படியே சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இந்த ஒரு எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வரும்ல, அந்த நேரம் மிளகாய் போட்டால் போதும். அது வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து அந்த இதெல்லாம் வரணும். இப்போ ரெடி ஆச்சு. இப்போ மிளகாய் போட்டுடலாம். உப்பு பத்தலை, நான் அதனால் திரும்ப கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாய் சின்ன ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். மிளகாய் போட்டதுக்கு பிறகு சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா போதும். அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறிட்டுறணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி தொக்கு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.